வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான விவகாரம் தொடர்பாக சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெழியன் அளித்த வாக்குமூலத்தில் உள்ள முரண்பாடுகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கவலை தெரிவித்துள்ளார். அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பழனிசாமி, இந்த வழக்கில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று தனது கட்சியின் கோரிக்கையை வலியுறுத்தினார். அவர் அறிக்கைகளில் உள்ள முரண்பாடுகளை சுட்டிக்காட்டினார். போலீஸ் கமிஷனர் பாதிக்கப்பட்டவர் போர்செல் மூலம் புகார் அளித்ததாக கூறினார். அதே நேரத்தில் அமைச்சர் இது நேரடி போலீஸ் புகார் என்று கூறினார். ஏஆர் கசிந்ததற்கு தொழில்நுட்ப கோளாறு காரணம் என்று கமிஷனரை பழனிசாமி விமர்சித்தார். இதுபோன்ற சூழ்நிலைகளில் பாதிக்கப்பட்ட நபர்கள் எவ்வாறு அமைப்பை நம்ப முடியும் என்று கேள்வி எழுப்பினார். இந்த வழக்கில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் மற்றொரு நபரின் அடையாளத்தை மறைத்துவிட்டதாக கூறப்படும் காவல்துறைக்கு அவர் கண்டனம் தெரிவித்தார். ஆனால் கமிஷனர் அத்தகைய ஆதாரங்கள் வெளிவரவில்லை என்று உறுதிப்படுத்தினார். ஆயிரக்கணக்கான மாணவிகள் படிக்கும் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் குற்ற பின்னணி கொண்ட சந்தேக நபர் ஞானசேகரன் இருப்பது குறித்து பழனிசாமி கவலை தெரிவித்தார். தங்கள் மகள்களின் பாதுகாப்பு குறித்த பெற்றோரின் அச்சத்தை எடுத்துரைத்த பழனிசாமி, அண்ணா பல்கலைக்கழகத்தில் போதிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாது குறித்து தனது கவனத்தை திருப்பினார். வளாகத்தில் உள்ள 70 சிசிடிவி கேமராக்களில் 56 மட்டுமே செயல்படுவதாக போலீஸ் கமிஷனர் ஒப்புக்கொண்டதை மேற்கோள் காட்டி கண்காணிப்பு உள்கட்டமைப்பின் மோசமான பராமரிப்பிற்காக அரசாங்கத்தை அவர் விமர்சித்தார். இது ஒரு வெட்கக்கேடான நிலை என்று அவர் முத்திரை குத்தினார் மற்றும் பொறுப்புக்கூறலுக்கு அழைப்பு விடுத்தார். இச்சம்பவத்தை கண்டித்தும் நீதி கேட்டும் டிசம்பர் 30 ஆம் தேதி சென்னையை தவிர்த்து தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்துவார்கள் என்று முதல்வர் பழனிசாமி அறிவித்துள்ளார். கல்வி நிறுவனங்களில் மாணவர்களின், குறிப்பாக பெண் மாணவர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்வதில் தனது கட்சியின் உறுதிப்பாட்டை அவர் மீண்டும் வலியுறுத்தினார். விமர்சனத்தில் இணைந்த பாஜக மாநில தலைவர் கே அண்ணாமலையும் கமிஷனர் மற்றும் அமைச்சரின் அறிக்கைகளுக்கு இடையே உள்ள முரண்பாடுகள் குறித்து கேள்வி எழுப்பினார். இந்த வழக்கில் இருந்து கவனத்தை திசை திருப்ப திமுக அரசு முயற்சிப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டினார். இரு எதிர்க்கட்சித் தலைவர்களும் பொதுமக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க முழுமையான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணையை கோரினர். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.